ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. அன்பர்களே, திருச்சானூர் இன்று ரதசப்தமியை முன்னிட்டு திருச்சானூரிலே தாயாரானவள் இதோ கருட வாகனத்திலே நமக்கு திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறாள். அந்த பக்ஷிராஜன் பகவானுக்கு மட்டும் அல்ல, தாயாருக்கு கூட வாகனமாக மாறி இதோ இங்கே தாயாருடைய சேவையிலே திளைக்க இருக்கிறார் அந்த கருட பகவான். இதோ தாயாரை ஏந்திக் கொண்டு நாம் இப்பொழுது கருட வாகனத்திலே இங்கே திருச்சானூரிலே தாயாரும் கூட தொடர்ந்து நமக்கு வாகன சேவையில் இருந்து கொண்டு பக்தர்களை அனுகிரகம் செய்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு. ஆக இந்த கருட சேவையிலே நாம் இப்பொழுது தாயாரை திருச்சானூரிலே திருமாட வீதிகளிலே உலா வருவதை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா என்று அந்த பத்மாவதி தாயாரை போற்றி இதோ கருட வாகன சேவையிலே செவிக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேஷாய. இந்த ரத நம ஸ்ரீதாம நிலைய நம ஸ்ரீ வத்சலக்ஷணா நமஸ்திரிதாத்மனே துப்யம் நம శ్రీ ఘనమోహన అని గోవిందుణ్ణి ప్రార్థిస్తూ నేటి గరుడ పురాణ కార్యక్రమాన్ని గురు ప్రార్థనాది శ్లోకాలను మనందరం కలిసి పఠించి ప్రారంభించుకుందాం. శ్రీ గురు ప్రార్థనా అఖండ మండలాకారం వ్యాప్తం యేన చ. விபின்னமாக அந்த தாயாரே, அந்த பகவானே நம்மருகில் வந்து அந்த மாட வீதிகளிலே திருவீதி உலா வந்து பக்தர்களை அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது பூர்வ ஜென்மத்திலே நாம் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் இருக்க வேண்டும். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனான அந்த அவனுடைய பாரியையான மகாலட்சுமி இங்கே பத்மாவதி தாயாராக திருச்சானூரிலே கொலுவீற்றுக் கொண்டு தன்னை இதோ இந்த வாகன சேவையிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறாள். இந்த கருட பகவானை நாம் சேவிக்கும் பொழுது ஒருவராயும் விட்டுவிற்கு இரண்டாவது மூர்த்தியாயும் திரிநான்கு பேர்களே நன்கறிந்த முடிந்தான ரகசிய மந்திரமாம் ஐயெழுத்தின் தேவராயும் 2-3 குணங்களினால் இணையற்று விளங்கி வரும் ஸ்ருதியான 7 ஸ்வர சாமத்திலே உறைவிடமும் 2-4 அணிமாதி ஐஸ்வர்யம் கொள் கலனும் திருமேனின் அவமென்னும் புதிதாக அமைந்தவரும் 25 கண்ணுடைய இந்திரனின் விரோதிகள் பல்லாயிரர் தம்மோடு வினையாடும் சிறகுகளின் கூர்முனையை சிறப்பாக உடையவரும் உருக்களுமே எண்ணற்று உடையவரும் நாகங்களின் ஒரு பெரிய பகைவருமாய் உறும் கருட பகவானே, பெரிதாம் நம் சம்சார பயம் தன்னை போக்கிடுக என்று இவ்வாறாக கருட பகவானுக்கு ஒரு பாசுரத்தை எழுதினார்கள். அதாவது எண்ணற்ற உருவங்கள் உடையவராக கருதும் கருடன் விளங்குவதால் கருட சேவை உற்சவங்களிலே பல உருவங்களோடு கருடன் வருவதை பார்க்கலாம். அப்படி எம்பெருமான் வைகுந்தத்திலே இருந்து பூவுலகிற்கு வரும்பொழுது அழைத்து வருபவன் அந்த கருட பகவான். அதே போல் கஜேந்திர மோட்சத்தின் பொழுது கூட அந்த தாயாரே பகவானை அனுப்பி கருடனுக்கு மோட்சத்தை கொடுக்க வைக்கிறாள். அதே போல் இங்கே கருட பகவான் பெருமாளுக்கு முக்கியமான வாகனம். ஆனால் தன்னுடைய பர்த்தாவிற்கு அந்த கைங்கரியத்தை செய்யும் பொழுது கருட பகவான் கூட இங்கே தாயாருக்கு வந்து கைங்கரியத்தை செய்கிறார். வாகனத்திலே தன்னுடைய தாயாரை ஏற்றிக்கொண்டு வாகன சேவையிலே ஈடுபட்டு இதோ மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்.
அந்த கருட பகவான். பக்ஷிராஜன் என்றும் புல்லரையன் புல்லூர்தி என்றும் பெயர் கொண்டவன் அந்த கருட பகவான். அப்படிப்பட்ட அந்த கருட வாகனத்திலே தாயாரானவள் ஆசீனமடைந்து பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த தாயாரை நாம் சேவிக்கலாம். இதோ அடியடிக்கும் ஹாரதி என்று சொல்லுவார்கள். அதேபோல் இன்று மிகவும் சிறந்த நன்னாளான இந்த ரத சப்தமி 7 என்றால் மிகவும் சிறப்பு. சப்த ஸ்வரங்கள் மற்றும் சப்த ரிஷிகள், சப்த சமுத்திரங்கள், இப்படி சப்த வாகனங்கள் என்று மிகவும் சிறப்பான இந்த 7க்கு 7 மலைகள், அதாவது வேங்கடவன் நித்தியவாசம் செய்யும் மலைகள் 7. ஆக இந்த 7ற்கும் கூட மிகவும் சிறப்பான பெயர் உண்டு. அப்படிப்பட்ட இந்த ரத சப்தமியிலே சூரிய பகவான் 7 குதிரைகளை பூட்டிக்கொண்டு தன்னுடைய வாகனங்களாக மாற்றிக்கொண்டு உஷாதேவி சாயாதேவி என்னும் தலத்திலே அந்த திருச்சானூரிலே தாயாருடைய கோவிலுக்கு பக்கத்திலே ஆசீனமறைந்து, அதாவது பக்தர்கள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சூரிய பகவான். அவருக்கு இன்று சிறப்பு நன்னாள். ஆகையால் அவர் கூட பெருமாளுக்கு 2 கண்களாகவும் தாயாருக்கு சூரியன் சந்திரன் 2 கண்களாகவும் இருந்து அந்த சேவைகளை பக்தர்களுக்காக தாயாரை தன்னுடைய வாகனத்தில் ஆசீனப்படுத்தி கொண்டு திருச்சானூரிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். கருட வாகனத்திலே தாயாரை சேவிக்கலாம். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமஹவகா என்று அந்த தாயாரை போற்றி பாடலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று அந்த தாயாரை தினந்தோறும் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் இன்று எப்படி என்றால், இந்த ரதசப்தமி நன்னாளிலே பெருமாளுக்கு மட்டும் கருட சேவை, அதாவது வாகன சேவைகள் அல்ல, எல்லா கோவில்களிலும் எல்லா தேவாலயங்களிலும் கூட அந்த ரதசப்தமி நாளை முன்னிட்டு வாகன சேவைகளிலே அனைத்து பகவான்களும் ஈடுபடுகிறார்கள். நாம் நமக்கு அருகிலே இருக்கும் இந்த திருச்சானூர் என்ற தலத்திலே தாயார் கூட இப்பொழுது நமக்கு ரதசப்தமியை முன்னிட்டு கருட வாகனத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறாள். இதோ பக்தர்கள் எல்லாரும் கூட கோலாட்டம் என்றும் 4000 திவ்ய பிரபந்தம் பாடி அந்த ஆழ்வார்களாகட்டும், அதாவது அனைத்து ஆழ்வார்களாகட்டும், மங்களாசாசனம் செய்த அந்த திருமலை அப்பனுடைய அனபாயினி என்று கூறப்படும் திருச்சானூரிலே கொலுவேற்றிருக்கும் அந்த பத்மாவதி தாயாருடைய ரதசப்தமி நன்னாளிலே தாயாரை நாம் இதோ கருட வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இவளுக்கு விருப்பமானவை ஏராளம். அதாவது பெண்களின் வகிடு, தானியம், தானிய கிடங்கு, அதேபோல் வாசற்படி மற்றும் பணம் சேர்த்து வைக்கும் ஒரு இடம். இப்படியாக இந்த தாயாரானவள், இவளுக்கு முக்கியமான வாகனம் கஜ வாகனம். கஜலட்சுமி இருபுறமும் யானைகளை பொற்களத்திலே ஏந்தி கொண்டு அபிஷேகம் செய்ய 4 கரங்களிலே தாமரை அபய வரத ஹஸ்தத்துடன் காட்சி தருகிறாள் இந்த மகாலட்சுமி. பத்மாவதி தாயாரை சேவிக்கலாம். பத்மாவதி தாயாருடைய நாம் ரதசப்தமியை முன்னிட்டு இப்பொழுது கருட வாகனத்திலே தாயாரை செவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கருடன் என்பவன் கஸ்யப மகரிஷிக்கும் வினதைக்கும் மகனாக பிறந்தவன். அப்படியே அந்த கஸ்யப மகர்ஷிக்கு கத்ரு என்ற மற்றொரு மனைவியும் உண்டு. அவளுக்கு அந்த பாம்புகள், அதாவது 100 பேர் பாம்புகள் பிறந்தனர். கருடன் எப்பொழுதும் கூட பெரியவர்களிடம் மரியாதை கொடுத்து தன்னுடைய தந்தையினுடைய வாக்கின்படி நடந்து கொள்ளுபவன். ஆனால் மற்றவர்களோ அது போல் இல்லை. ஒருமுறை கத்ருவிற்கு வினத்தையை கண்டால் பிடிக்காது. ஆகையால் அவள் என்ன கூறுகிறாள் என்றால், தன்னுடைய குழந்தைகளுக்கு இனிமேல் நீ அவர்களுடைய முகம் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது, அவர்களுடன் சண்டையிடக்கூடாது என்றும், நீ நான் சொல்வதை எப்பொழுதும் கேட்க வேண்டும் என்றும்,
ஏதோ ஒரு விதமாக அவளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கருடன் அதை பார்த்து விடுகிறார். அந்த வினத்தைக்கு சிறைவாசம் கொடுத்து விடுகிறாள் அந்த கத்ருவானவள். அப்பொழுது தன்னுடைய தாயை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அவள் சொல்லும் வேலைகளை எல்லாம், கூறும் வேலைகளை எல்லாம் செய்து தன்னுடைய தாய்க்கு விமோசனத்தை அளித்தவன் கருட பகவான். அதனால்தான் வினத்தையின் மைந்தன் என்று வைனதேயன் என்றும் புல்லரையன் என்றும் புல்லூர்தி என்றும் பெயர் பெற்றவன். இதேபோல் பெருமாளுக்கு சேவைகள் செய்வதிலும் வல்லவன். அப்படி பெருமாளுக்கு சேவைகள் செய்யும் பொழுது தாயாரும் பார்த்து கொண்டு இருப்பாள். அதனால் அவர்கள் ஆதி தம்பதிகள், அதாவது அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அவனுடைய பாரியைகளான ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்கள். ஆகவே தாயார்களுக்கும் தான் சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கஜேந்திர மோட்சத்திற்காக தன்னை வாகனமாக மாற்றி பகவானை வைகுந்தத்திலிருந்து பூலோகத்திற்கு சென்று அந்த கஜேந்திரனை ரட்சிக்க வைத்தவள் இந்த தாயார்தான். ஆகவே அதற்கு மாறாக தான் ஏதாவது ஒரு நன்றி கடனாக கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று அந்த தாயாருக்கு கூட ஒரு நாள் வாகனமாக மாறி பிரம்மோற்சவத்தில் ஆகட்டும் ரத சப்தமியில் ஆகட்டும் வாகனமாக மாறி கைங்கரியம் செய்து தாயாருடைய பரிவையும் பெற்றவள் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகியான அலர்மேல் மங்கா. அவளுக்கு இதோ மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அப்படி தன்னுடைய கைங்கரியத்தையும் செய்து தாயாருடைய பரிவையும் பெற்றவள். ஆகையால் தான் இந்த ரத சப்தமி நன்னாளிலேயும் பிரம்மோற்சவத்திலே ஒரு நாளும் கூட அந்த தாயாருக்கு அவர் கருட வாகனமாக மாறி சேவை சாதிக்கிறார். கும்பஹாரத்தியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதியே நிதியேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று லக்ஷ்மிக்கு இப்பொழுது கும்பஹாரத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேவிக்கலாம் வாருங்கள். श्री पद्मावती
செய்து கொண்டவள். அதேபோல் ஓ பரத வம்சத்தவனே, எங்கெங்கு எப்பொழுது தர்மத்திற்கு ஆபத்து வருகிறதோ, அந்த தர்மம் வளர்கிறதோ அதர்மம் வளர்கிறதோ அந்த நேரத்திலே நான் அவதாரம் செய்வேன் என்றும், சாதுக்களையே ரட்சிப்பதற்கும் துர்மார்க்கத்தை அழிக்கவும், அதுவுமே அல்லாமல் தர்மத்தை நிலைநாட்டவும் ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதாரம் செய்வேன் என்றும் அந்த கண்ணபிரான் கூறியுள்ளார். அதேபோல் அந்த கண்ணபிரான், அதாவது அந்த எம்பெருமான் மகாவிஷ்ணு ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு நாமத்தை வைத்துக்கொண்டு இருக்க, இந்த தாயார் கூட தன்னுடைய நாமத்தை மாற்றிக்கொண்டு பகவானுக்கு ஏற்றபடி கிருஷ்ண அவதாரத்திலே ருக்மிணி பிராட்டியாகவும், ராமாவதாரத்திலே சீதா பிராட்டியாகவும், நரசிம்ம அவதாரத்திலே லக்ஷ்மி தேவியாகவும் தன்னை மாற்றிக்கொண்டு, திருமலையிலே ஸ்ரீதேவி பூதேவியாகவும், அந்த எம்பெருமானுடைய ஹிருதயத்திலே வக்ஷஸ்தலத்திலே நிரந்தரமாக குடிகொண்டு பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகியான இதோ அலர்மேல் மங்கை நமக்கு திருச்சானூரிலே ரதசப்தமி சூரிய ஜெயந்தியை முன்னிட்டு பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள். சிறிய சேஷ வாகனத்திலே நாம் தாயாரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தாயாரானவள், தாயுடைய வாத்சல்யம் என்பது எப்படி இருக்கும் என்றால், அந்த குழந்தைகளின் தேவைகளை அறிந்தும் அறியாமலும் பூர்த்தி செய்வாள். அது சாதாரண தாய்க்கு உள்ள அந்த அன்பு. ஆனால் நம்மையெல்லாம் ரட்சித்து காக்கும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் வேங்கடவன், அவனுடைய அனபாயினி என்று கூறப்படும் இந்த மகாலட்சுமியாக திருச்சானூரிலே பத்மாவதி தாயாராக எழுந்தருளி பக்தர்களை அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த லோகஜனனி சர்வரக்ஷகி நம்மை எல்லாம் காப்பதற்காக இந்த ரதசப்தமி நன்னாளிலே எல்லோருக்கும் ஆரோக்கியமாக இருக்கவும் மற்றும் அனைவரும் நலமாக இருக்கவும் அந்த பக்தர்களுக்காக வேண்டி பக்தர்களையே நாடி வந்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறாள். இந்த ரதசப்தமி நன்னாளிலே தாயாரை செவிப்போம், அவளுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். அங்கே எம்பெருமான் ஆதிசேஷன் மீது பார்க்கடலிலே துயில் கொண்டிருக்கும் வேளையிலே அந்த பகவானுக்கு சேவை செய்தார். ஆனால் இங்கே வெங்கடேஸ்வரரை திருமணம் செய்து கொண்டு அந்த வாகன சேவையில் தன்னையும் ஈடுபடுத்தி கொள்ள சிறிய சேஷ வாகனமாக மாறி சேஷன் இங்கே வாகனமாக மாறி பத்மாவதி தாயாரை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் சிறிய சேஷ வாகனம். அப்படி 108 திவ்ய தேசங்களிலும் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு நாமத்தை கொண்டு அங்கே எம்பெருமானுக்கு மட்டும் நாமம் மாறாமல் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய நாமத்தையும் மாற்றிக்கொண்டு பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த லோகஜனனி சர்வரக்ஷகி அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி பத்மாவதி தாயாரை இதோ இப்பொழுது நாம் சிறிய சேஷ வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தலத்திலே திருப்புலியூர் என்ற திவ்ய தேசங்களிலே ஒன்று. அந்த இடத்திலே பெருமாளை நம்மாழ்வார் பெண்ணாக மாற்றி, அதாவது தலைவி தன்மை அடைந்து சேஷசாயியை நினைத்து கொண்டு அவனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறாளாம். இதே நம்மாழ்வாருடைய பராங்குச நாயகனுடைய தோழிகள் அன்னைமார்கள் கூறுகிறாள். மடவரல் அன்னை மீர் கட்கு என் சொல்லுதேன் மல்லை செல்வா வடமொழி மறை வாணர் வேள்வியுள் நெய்யழில் வான் புகை போய் திட விசும்பில் அமரர் நாட்டை மறைக்கும் தன் திருப்புலியூர் படவர வனையாம் தம் நாமம் பரவாள் இவளே என்று அந்த தாயாரை இவ்விதமாக வர்ணிக்கிறாளாம். பெண்ணின் நலத்தை விரும்பும் தாய்மார்களுக்கு என்ன சொல்லுவேன்? மிகவும் கல்வி கேள்விகளிலே சிறந்த வேத பண்டிதர்கள் செய்யும் யாகத்தீயின் புகை மேலுலகை மறைக்கக்கூடிய அளவிற்கு விளங்கும் குளிர்ச்சி மிகுந்த அந்த திருப்புலியூர் திவ்ய தேசத்திலே நித்தியவாசம் செய்யும் அனந்த சயனின் திருநாமம் தவிர மற்றது இந்த பராங்குச நாயகி சொல்ல மாட்டாள் என்று. அதே போல்தான் இந்த பத்மாவதி தாயார் கூட அந்த ஆதிசேஷன் மீது விளங்கும் எம்பெருமானையே பேசி புகழ்வாளாம்.
அந்த பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளை சேவிக்கும் பொழுது தனக்கு கூட வாகனமாக மாறி சேவைகள் செய்ய வேண்டும் என்று மனதிலே நினைப்பாளாம். அந்த கோரிக்கைகளை அந்த சேஷனானவன் இதோ சிறிய சேஷ வாகனமாக மாறி பகவாளை, அதாவது அந்த தாயாருடைய சேவைக்காக காத்துக்கொண்டு இதோ வாகனமாக மாறி கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். நாமும் சேஷ வாகனத்திலே அந்த தாயாரை சேவிக்கலாம். இவள் எப்படி என்றால் மிகவும் வாத்சல்ய சொரூபமானவள். நாம் ஏதாவது தவறு செய்தால், அதாவது பக்தர்கள் தவறு செய்தால் அதை மன்னித்து மறந்து அந்த பெருமாளிடம் நமக்காக பரிந்து பேசுபவள். அப்படி அந்த திருச்சானூரிலே நமக்கு தாயாரானவள் மிகவும் விசேஷமாக நம்மை காப்பவள். ஆகவே தாயாரை சேவிக்கலாம், அவளுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஸ்ரீ பத்மாவதியே நமஹா என்று அந்த தாயாரை சேவிப்போம். மேலும் இன்று ரதசப்தமி. அந்த ரதசப்தமி நன்னாளிலே பகவானையும் தாயார்களையும் சேவித்துக் கொண்டு நம்முடைய கைங்கரியங்களை செய்யலாம், நாம ஸ்மரணை செய்யலாம். அதேபோல் அந்த தாயாரையும் சேவிக்கலாம். இதோ திருச்சானூரிலே 4 மாட வீதிகளிலே உலா வந்து இப்பொழுது கோவில் அருகே சென்று கொண்டிருக்கிறாள் அந்த தாயாரானவள். இந்த தாயாருடைய சேவைகளிலே பெண்கள் எல்லாம் கூட கோலாட்டம் நாட்டியம் ஆடிக்கொண்டும் மற்றும் இதோ அந்த தாயாருக்கு மிகவும் சிறப்பான வாகனம் யானை வாகனம். அந்த யானைகள் தங்களுடைய கைங்கரியத்தை செய்வதற்காக முன்னே சென்று கொண்டிருக்கின்றன. குழந்தைகள் கூட நாட்டியமாடி களைப்பு ஒன்றும் இல்லாமல் ஆடுகின்றனர். இதோ அந்த காட்சியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம்.